கண்டனம் செய்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் நாம் தொழுகை நடத்த முடியாது என்பதுடனும் நடத்தவும் கூடாது என்பதும் குர்ஆன் விடுக்கும் எச்சரிக்கை. பாகிஸ்தான் தேச தந்தை முகமது அலி ஜின்னா பம்பாயில் வக்கீல் தொழில் செய்து வந்தபோது சுவாரஸ்யமான ஒரு வழக்கில் ஆஜராகி வாதாடினார். ஊர்வலங்கள் பள்ளிவாசல்களை கடந்து செல்லும் போது வாத்தியங்களின் ஓசை பள்ளியினுள் இருக்கும் தொழுகையாளிகளை பாதிப்பதால் அவைகளை நிறுத்திவிட்டு கடந்து செல்ல உத்தரவிடக் கோரி அந்த வழக்கில் கேட்கப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த ஒரு ஆங்கிலேய நீதிபதி ஜின்னாவை பார்த்து, நீங்கள் பள்ளியினுள் தொழுகையில் தியானத்தில் இருக்கும்போது வெளியிலிருந்து வரும் வாத்திய ஒலிகள் எப்படி உங்களை பாதிக்கும் என்று கேட்டார். ஜின்னா அந்த கேள்விக்கு நாளை பதில் சொல்வதாக கூறி அந்த வழக்கை மறுநாள் ஒத்தி வாங்கிக் கொண்டார். அந்த வழக்கு மறுநாள் விசாரணைக்கு வந்தபோது ஜின்னா கோர்ட்டுக்கு வெளியே போய் ஏதோ சைகை செய்துவிட்டு வந்தார். கோர்ட்டுக்கு வெளியே மேளதாளங்கள் முழங்கின, இசைக்கருவிகள் ஒலித்தன. நீதிபதி ஜின்னாவை பார்த்தார். இது என்ன, ஏன் இந்த சப்தம் எல்லாம், கோர்ட்டை நடத்திவிட மாட்டீர்களா என்று கோபமாய் வினவினார். அதற்கு ஜின்னா, கனம் நீதிபதி அவர்களே, இப்படித்தான் பள்ளிவாசலில் இருக்கும் தொழுகையாளிகளுக்கும் வெளியிலிருந்து வரும் வாத்திய ஒலிகள் பாதிப்பை ஏற்படுத்தும், அவர்களது தியானத்தை கலைக்கும் என்றார். வழக்கை புரிந்து கொண்ட நீதிபதி வழக்கை அனுமதித்து உத்தரவு போட்டார். இவைகளையெல்லாம் நாம் இங்கு எடுத்து காட்டுவதன் நோக்கம் தொழுகைக்கு அமைதியான இடமும் சூழ்நிலையும் அத்தியாவசியம் என்பதை சொல்லுவதற்கே. அத்தகைய சூழ்நிலை இயல்பாகவே இல்லாத பாபர் மசூதி வளாகத்தில் தொழுகை நடத்தி காட்டுவோம் என்று அடம்பிடிப்பது அறிவீனம் மட்டுமல்ல, மார்க்க நடைமுறை விதிகளுக்கு முரண்பட்டதாகும். இஸ்லாம் அமைதி மார்க்கம். அது அமைதியையே போதிக்கிறது, அமைதியையே விரும்புகிறது. பாபர் மசூதியை மீட்பதற்கு போராடுவதாக சொல்லும் இயக்கங்கள் அவரவர்கள் நிலையை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அவர்களுக்குள் நடக்கும் சண்டை சச்சரவுகளால் தமிழகத்தில் எத்தனை பள்ளிவாசல்கள் முத்திரை போடப்பட்டு மூடி கிடக்கின்றன என்பதை அவர்கள் எண்ணி பார்க்கட்டும். பள்ளிகள் மூடப்படுவதற்கு காரணமாக இருப்பவர்களா இடிக்கப்பட்ட பாபர் மசூதியை மீட்கப் போகிறார்கள்? ஒரு காலத்தில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பள்ளிகள் சொந்தமாக இருந்தன. அப்போதெல்லாம் வேற்றுமையின்றி அனைவரும் அங்கு போய் தொழுது வந்தார்கள். ஆனால் இப்போது இயக்கங்களுக்கு சொந்தமாகி போன பள்ளிகளில் மாற்று கருத்துடையோர் தொழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாபர் மசூதி மீட்கப்பட்டு வாதத்துக்காக அதன் நிர்வாகம் அவர்களில் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் மற்றவர் அங்கு தொழமாட்டார்கள் என்ற நிலை இருக்கும்போது பாபர் மசூதி போராட்டத்தை மட்டும் இவர்கள் கொம்பில் தூக்கிக் கொண்டு சுற்றுவானேன்? கட்சியை வளர்ப்பதற்கு இதனை ஒரு கருவியாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதல்லாமல் வேறென்ன? இத்தகைய பிரிவினைவாதிகள் விஷயத்தில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் பாபர் மசூதியை சொல்லி மக்கள் உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேடும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் எத்தனை பேர் வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பொதுமக்கள் தங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாபர் மசூதி பேரால் உண்டியல் குலுக்கியும் நினைவு ஸ்டாம்புகள் விற்றும் வசூல் வேட்டை நடத்தும் ராஜாக்களையும் இயக்கங்களையும் முஸ்லிம்கள் இனம் கண்டு ஒதுக்க வேண்டும். பாபர் மசூதி விவகாரத்தில் முஸ்லிம்கள் அளவுக்கு அதிகமாகவே வீணாக வியர்வையை கொட்டிவிட்டார்கள், ரத்தம் சிந்திவிட்டார்கள், உடைமையை இழந்து விட்டார்கள், உயிர்களையும் கொடுத்து விட்டார்கள். அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்திலும் அவர்கள் வெற்றி பெற போவதில்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படியே அவர்கள் வெற்றி பெற்று விட்டாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பானை டிகிரியை அவர்கள் செயல்படுத்த முடியுமா? பாபர் மசூதியை வரைபடத்தில் உள்ளதுபடி முழுதுமாக கையகப்படுத்த முடியுமா? அது சாத்தியமாகுமா? எத்தனை பாமர மக்களின் உயிர்களை அதற்கு பலி கொடுக்க போகிறீர்கள்? எந்த நாட்டு ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி அந்த காரியத்தை சாதிக்க போகிறீர்கள்? இவ்வாறு அவர்களை பார்த்து கேட்பதற்கு ஒவ்வொரு இந்திய முஸ்லீமிற்கும் உரிமை உண்டு. முஸ்லீம் அரசியல்வாதிகள் உச்ச நீதிமன்றத்தில் தோற்றால் மட்டுமே முஸ்லீம் பாமர மக்களின் உயிர்கள் மிஞ்சும் என்பதே யதார்த்தம். இந்த அரைவேக்காடு அறிவாளிகள் மற்றொரு வாதத்தையும் அவ்வப்போது வைக்கிறார்கள். பாபர் மசூதி ஒன்றை இப்போது நாம் விட்டுக் கொடுத்தால் சுமார் 3000 பள்ளி வாசல்களிலும்
சங் பரிவார் உரிமை கொண்டாடுவார்கள் என்பதே அவர்கள் சொல்லும் வாதம். பாபர் மசூதியின் அமைப்பு என்ன என்பதை அறியாத காலத்தில் பலருக்கும் அந்த வாதம் சரியாகவே தெரிந்தது. ஆனால் வரைபடத்தில் இருந்து பாபர் மசூதியின் அமைப்பை அறிந்த பிறகு அந்த வாதம் செல்லுபடியாகாது. 3000 பள்ளிவாசல்களும் பாபர் மசூதி வரைபடத்தில் உள்ளது போல்தான் இருக்குமானால் அவைகள் எதுவும் பள்ளிவாசல் என்ற இலக்கணத்தில் வராது. முஸ்லிம் மன்னர்களின் ஆட்சியில் இந்நாட்டில் நிலவிய சமூக ஒற்றுமைக்கும் சமய இணக்கத்துக்கும் வேண்டுமானால் அவைகள் எடுத்துக்காட்டாக இருக்கலாம். ஒரு கைத்தட்டி ஓசை வராது என்பார்கள். இணக்கத்தை நாம் யார் மீதும் சுமத்த முடியாது. யதார்த்த நிலை அறிந்து நடப்பதே விவேகம். மேலும் சிலை வணக்க வழிபாடு செய்பவர்களுக்கு அவைகளை வைத்து பூஜிக்க கோவில் என்று ஒரு இடம் வேண்டும். கற்பனையில் தோன்றாத ஏக இறைவனை வணங்குவதற்கு இந்த பரந்த பூமியையே ஏற்ற இடமாக நபிகளார் ஆக்கிய பின் முஸ்லிம்களாகிய நமக்கு அந்த கவலை தேவையில்லை. அலகாபாத் உயர்மன்ற தீர்ப்புக்கு பின் சன்னி வக்ஃப் வாரிய வழக்கறிஞர் ஜாஃபர் யாப் ஜீலானியிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு பிறகாவது அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் ஒரு சமரச தீர்வுக்கு நீங்கள் உடன்படுவீர்களா என்பதே அந்த கேள்வி. அதற்கு பதிலளித்த ஜீலானி, பள்ளிவாசல் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அதை விட்டு கொடுத்து சமரசம் செய்து கொள்ள எங்களுக்கு உரிமை இல்லை, ஷரியத்தில் அதற்கு இடமில்லை என்று வரட்டு வேதாந்தம் பேசினார். பாபர் மசூதியின் வரைபடத்தை நன்கு அறிந்தவர் அவர். அவரின் சொல்லும் செயலும் வீண் வீம்பு அன்றி வேறில்லை. நபிகளார் காலத்தில் சில விஷமிகள் மதீனா நகருக்கு வெளியே பள்ளிவாசல் ஒன்றை கட்டினார்கள். நபிகளாரை அங்கு தொழுகை நடத்துவதற்கு அழைத்தார்கள். நபிகளாரை அங்கு வைத்துக் கொள்ளுவதற்கு அவர்கள் தீட்டியிருந்த சதித்திட்டம் தெரிய வந்தது. ஆகவே அந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கும்படி நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். அந்த பள்ளி இடிக்கப்பட்டது. அந்த சம்பவம் குறித்து திருக்குர்ஆன் அத்தியாயம் 9 வசனங்கள் 107 110 வரை அது விரிவாக பேசுகிறது. இதோ திருக்குர்ஆன். சிலர் சத்தியத்துக்கு தீங்கி விளைவிக்கவும் நிராகரிப்புக்கு துணை புரியவும் நம்பிக்கையாளர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தவும் அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் இதற்கு முன் போரிட்டுக் கொண்டிருந்த ஒருவனுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கும் ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். அது பற்றி நாங்கள் நன்மையை தவிர வேறொன்றும் செய்யவில்லை என்றும் அவர்கள் சத்தியம் செய்தும் கூறுவார்கள். ஆனால் திண்ணமாக அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியாவான். அப்படிப்பட்ட இடத்தில் நீர் ஒருபோதும் தொழ வேண்டாம். துவக்கத்திலிருந்து இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கும் பள்ளிவாசல்தான் நீர் தொழுவதற்கு மிகவும் ஏற்றதாகும். தொழுது தூய்மைப்படுத்திக் கொள்ளும் மனிதர்கள் அங்கு இருக்கிறார்கள். அந்த தூய்மையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இறையச்சத்தையும் இறை ஓப்பையும் அடிப்படையாக கொண்டு பள்ளி கட்டிடத்தை நிர்மாணித்தவர் சிறந்தவரா, அல்லது உறுதியற்ற ஓடையின் கரையில் கட்டிடத்தை கட்டி அதனுடன் சேர்ந்து தானும் நரக நெருப்பில் விழுந்தவன் சிறந்தவனா? தெரிந்தே அக்கிரமம் செய்யும் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. அவர் எழுப்பிய அந்த கட்டிடம் அவர்களின் உள்ளங்களில் என்றென்றைக்கும் அமைதியின்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அவர்களின் உள்ளங்கள் நொறுங்கினால் ஒழிய அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனும் நுண்ணறிவாளனுமாக இருக்கின்றான். அன்பர்களே, இந்த குர்ஆனின் வசனங்களை நீங்கள் குர்ஆனை எடுத்து ஓதி பாருங்கள், சிந்தியுங்கள். இது என்ன? பாபர் மசூதின் இன்றைய பிரச்சனை பற்றியும் அதன் தீர்வு பற்றியும் குர்ஆன் பேசுகிறதா என்று நாம் எண்ணும்படி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆம், பாதுகாப்பற்ற நிலையில் அச்ச உணர்வும் உயிர் சேதமும் ஏற்பட காரணமாக இருக்கும் இடத்தில் அது பள்ளிவாசலாகவே இருந்தாலும் தொழ வேண்டாம் என்று நபிகளாருக்கு இறைவன் கட்டளையிடுகிறான். அப்படிப்பட்ட இடத்தில் தூய்மையும் இல்லை, அங்கு அமைதியும் இல்லை என்று கூறுகிறான். அதை தவிர்ப்பதுதான் விவேகமான செயல் என்றும் வலியுறுத்துகிறான். இதற்கு மேலும் ஒரு ஷரியத் இல்லை என்பது ஏனோ சன்னி வக்ஃப் வாரிய வழக்கறிஞருக்கு தெரியவில்லை. கலீஃபா உமர் அவர்களின் காலத்தில் ரோமர்களிடமிருந்து ஜெருசலம் நகரம் மீட்கப்பட்டது.
கலீஃபாவின் நீதி நேர்மையை அறிந்திருந்த அந்நகரின் ஆளுநர் பொதுமக்களின் நன்மையை கருதி கலீஃபாவின் முன்னிலையிலேயே அந்த நகரின் சடன் பத்திரம் கையெழுத்தாக வேண்டும் என்று வலியுறுத்தினார். கலீஃபாவும் ஆளுநரின் வேண்டுகோளை ஏற்று ஜெருசலம் நகர் போனார். சரண் பத்திரம் அந்நகரின் பிரதான கிறிஸ்துவ ஆலயத்தில் கையெழுத்தான போது லுகர் தொழுகை நேரம் நெருங்கியது. கலீஃபா தொழுகை நிறைவேற்ற ஆயத்தமானார். அப்போது அங்கிருந்த தலைமை பாதிரியார் ஆலயத்துக்குள்ளேயே தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளும்படி கலீஃபாவை கேட்டுக்கொண்டார். ஆனால் கலீஃபா உமர் அவர்கள் பாதிரியாரின் வேண்டுகோளை அன்பாய் நிராகரித்தார். அதற்கு அவர் கூறிய காரணம் வரலாற்று ஏடுகளில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. கலீஃபா கூறினார், உங்களின் தாராள குணத்துக்கு நன்றி. நான் இங்கு தொழுவதில் ஒரு சங்கடம் இருக்கிறது. எனக்கு பின் வரும் ஆட்சியாளர்கள் யாரும் இதனையே காரணமாக வைத்து இந்த ஆலயத்தை மஸ்ஜிதாக மாற்றவும் முற்படலாம். அதற்கு நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை. ஒரு வெற்றியாளர் தோல்வி கண்ட மக்களிடம் காட்டிய இந்த மாண்பை வரலாற்றில் வேறு எங்கும் நாம் காண முடியாது. அவ்வாறு கூறிவிட்டு கலீஃபா ஆலயத்துக்கு வெளியே போய் தொழுகையை நிறைவேற்றினார். அதனால்தான் கலீஃபா உமரின் ஆட்சியே சுதந்திர இந்தியாவுக்கு வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்பினார். மதீனா நகரில் விரிவுபடுத்தப்பட்டுள்ள நபிகளார் பெயரில் விளங்கும் பள்ளிவாசலை சென்று பாருங்கள். அங்கு ஒரு பகுதியில் 10x20 சதுர அடி நிலம் மட்டும் வெண்கூழாங்கற்களால் நிரப்பப்பட்டு மூடப்பட்டுள்ளது. அதை சுற்றி முழங்கால் உயரத்துக்கு இரும்பு அடைப்பு இருக்கிறது. சுற்றியுள்ள இடங்களில் எல்லாம் உயர்வான கிரைனைட் கற்கள் வேயப்பட்டுள்ளன. அங்கெல்லாம் மக்கள் நின்று தொழும்பொழுது அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் யாரும் தொழுவதில்லை. அந்த இடம் எப்போதும் காலியாகவே இருக்கிறது. மக்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இரும்பு அடைப்பும் தடுக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அடைப்புக்கு வெளியே தொங்குகிற ஒரு பலகையில் எழுதப்பட்டுள்ள செய்தி இதுதான். ஒரு கலீஃபாவின் காலத்தில் அந்த மஸ்ஜித் விரிவாக்கப்பட்ட போது அந்த நிலம் யூத வகுப்பை சேர்ந்த ஒரு மூதாட்டிக்கு சொந்தமாக இருந்தது. விலைக்கு கேட்டும் அதை அவர் கொடுக்கவில்லை. அதற்கிடையில் அந்த மூதாட்டி இறந்து விட்டார். அவருக்கு வாரிசும் இல்லை. எனவே அந்த நிலத்தை சட்டப்படி அரசு அடைய முடியவில்லை. ஆகவே அந்த இடத்தை மட்டும் அப்படியே விட்டுவிட்டு மற்ற பகுதிகளை பள்ளிவாசலாக அந்த கலீஃபா விரிவுபடுத்தினார். அந்த வழிமுறை இன்றளவும் அனுசரிக்கப்படுகிறது என்று அந்த பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன் நான் மதீனா சென்றிருந்த போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அது. பலகையில் இருந்த செய்தியை நான் படித்து முடித்த போது என் கண்களில் நீர் பூத்தது. இன்றும் அது அப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுதான் உண்மையான இஸ்லாமிய ஆட்சி முறை. அதுதான் நபிகளாரின் வழிமுறை. இந்த வழிமுறைக்கு மாற்றமாகவே சன்னி வக்ஃப் வாரியமும் சங் பரிவாரம் செயல்படுகிறார்கள் என்று கூறி இதனை நான் முடிக்கிறேன்.